ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி பெலினோவோட பீரியாடிக் சர்வீஸோட தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம வாங்கியிருக்க பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓஇ மாருதியோடது. கேபின் ஏர் ஃபில்டர் மட்டும் மேன் பிராண்ட் வாங்கியிருக்கோம். மற்றபடி உங்களுக்கு நார்மல் ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்டர் எல்லாமே மாருதியோடது. வைப்பர் பிளேட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். கூடவே இன்ஜின் ஆயிலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கியில் உள்ள லைட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதே போல் கூடவே கேபின் லைட்டு நம்ம மாற்ற போகிறோம். ஸோ டிக்கி லைட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல ஒரு கரெக்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் போகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்த நானே பிடிச்சி ஓப்பன் பண்ணுறதுனால கேமராவும் நானே பிடிச்சிருக்கேன், நானே பண்ணுறதுனால கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ஈஸியாக இருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு நம்ம புல் பண்ணி இழுத்துட்டு நம்ம புது எல்இடி லைட்டை போட்டு மாட்டிடலாம். ஸோ நம்ம இந்த லைட்டை ஏன் மாற்றணும் பார்த்தீங்கன்னா, எல்லோ லைட் வந்து ஹீட் எமிட்டிங்கும் நிறையா பண்ணுது, ஆனால் வெளிச்சமும் நல்லா இல்லை, கிளாரிட்டி. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த லைட் வாங்கியிருக்கோம். இந்த லைட் பார்த்திங்கன்னா 2 லைட் 80 ருபீஸு. ஸோ நல்லாவே இருக்குது, அவுட்புட் நல்லாவே இருக்குது. 40 ருபீஸ் ஒரு லைட்டு ஒரு காஸ்ட் வருது. ஸோ நம்ம இங்கே ஒரு லைட் போடுறோம். அதே போல் கேபின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு போடுறோம். ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா நம்ம கேமரா நானே பிடிச்சிட்டு நம்ம ஒரு கையில் மாட்டுறதுனால கஷ்டமாக இருந்தது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே டூ இட் யுவர் செல்ஃப் தான், நம்மளே பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்தது ஒயிட் போட்டதுக்கப்புறம். பார்த்திங்கன்னா தெரியும் ஒயிட்டோட எஃபெக்ட் வந்து நல்லாவே இருந்தது, ஒயிட்டோட எஃபெக்ட்டு. ஸோ நம்ம இருட்டில் பார்க்கும் போது லக்கேஜோட இது வந்து ரொம்ப க்ளீனாக தெரியும். ஸோ ஈஸியாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும், அவ்வளோதான். அதில் வேறு எந்த வேலையுமே கிடையாது. ஸோ நம்ம எல்லோ கழட்டும் போது இருந்த அவுட்புட்டோட ஒயிட்டோட அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 30,000 கிலோமீட்டர்கிட்ட ஓடிடுச்சு. ஸோ நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு பிரேக் பேடு மாற்ற போகிறோம். பிரேக் பேடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஹப்பு வந்து நம்ம ரீசர்ஃபேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா 30,000 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தேஞ்சிருந்தது ஹப்பு. ஸோ பிரேக் பேடும் பார்த்திங்கன்னா நல்லாவே தேஞ்சிருந்தது, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிரேக் பேடு ஆல்மோஸ்ட் அந்த கம்பிக்கே வந்துருச்சு. ஸோ அதனால் அதையும் நம்ம மாற்றுறோம். தேயிற சவுண்டுக்கே வந்துருச்சு. இந்த சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குமார் அண்ணா ஒர்க் ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலியூர் போலீஸ் ஸ்டேஷன் அந்த ரோட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா தேர்ட் ரைட் சைடில் இந்த ஒர்க் ஷாப் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதோட நம்மளோட லேத் ஒர்க் ஷாப்பும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இமீடியட்டாக கழட்டி இங்கே கொடுத்தோன்னா உடனே பண்ணிடலாம். அன்ஈவனாக தேஞ்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து பேடு ப்ளஸ் அதை சர்ஃபேஸ் பண்ண போகிறோம், ஹப்பு சர்ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான பிரேக் பேடு பார்த்திங்கன்னா ஹூண்டாய் காருக்கூட ஓஇ பார்ட்ஸ் கொடுக்குறவங்களோட தான் மாற்ற போகிறோம். அதை நான் பின்னாடி வர வீடியோவில் காமிக்கிறேன், அதோட ரேட்டோட. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரைன் பண்ணுறோம் ஆயிலை. ஸோ ஆயில் மாற்றுறோம், ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, கேபின் ஏர் ஃபில்டரும் மாற்றுறோம். ஸோ ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஏர் ஃபில்ட்ரு கண்டிப்பாக, கேபின் ஏர் ஃபில்டரும் மாற்றுங்க. கண்டிப்பாக டஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த மாருதி பிராண்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா க்ரில்லு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் க்ரில்லு தான். ஸோ அது வழியாக கண்டிப்பாக எலி வந்து உள்ளே வந்து உட்காந்துருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இது வந்து ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணாங்க. இதுக்கு கீழே ஒரு இன்ஜின் ப்ரொடெக்ஷன் பிளாஸ்டிக்கில் வரும். ஸோ இந்த ஷோரூமில் கொடுத்து சர்வீஸ் பண்ணால் கூட அவங்க அதை கழட்டிட்டு திரும்பி மாட்டுறது கிடையாது. நீங்கள் இந்த ஷோரூமில் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் வண்டிக்கு கீழே இந்த இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கார்டு ஒரு பிளாஸ்டிக் மாருதியில் வருது. மற்ற வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் ப்ரொடெக்ஷன் வரும், ஷீட்டு. ஸோ அது கண்டிப்பாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாட்டி சர்வீஸ் கொடுத்துட்டு எடுக்கும்போது. என்னோடய அண்ணனோட வண்டியில் இதை எடுத்து ரிமூவ் பண்ணி இருந்துட்டு திருப்பி போடலை. இது வரைக்கும் ஃபுல்லாகவே சர்வீஸ் சென்டரில் தான் சர்வீஸ் பண்ணார். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வெளியே பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த பெட்ரோல் காருக்கே பார்த்திங்கன்னா 6,000 7,000 சார்ஜ் பண்ணுறாங்க வெறும் இன்ஜின் ஆயில் சர்வீஸ்க்கு. ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்லி பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் லேபரோடு சேர்த்து நமக்கு 3,500 முடிஞ்சிடும், இன்க்ளூடிங் பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுறது சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ இவரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா ஒரு அண்ணன் வந்து ஆல்ரெடி புக் பண்ணி தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒர்க் ஷாப் சின்னது, ஏன்னா ஒரு வண்டியை தான் உள்ளே போட முடியும். அவர் கரெக்டாக லிமிட்டடாக எடுத்து பண்ணுறாரு. ஸோ அதனால் எப்போ போகணுன்னாலும் கால் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் மெட்டீரியல் வாங்கி கொடுத்தாலும் அவங்க பண்ணுவாங்க, இல்லைனாலும் அவங்களே வாங்கிட்டு செய்வாங்க. பக்கத்துலேயே சந்தோஷ் ஆட்டோமொபைல்ஸ்னு அவங்க சேலியூர் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே தான் நம்ம வாங்கணும் இந்த வண்டிக்கும். ஸோ ஏர் ஃபில்ட்ரு போட்டாச்சு. இது பழைய ஏர் ஃபில்ட்ரு, புது ஏர் ஃபில்ட்ரு. ஸோ ஆயில் ஃபில்டர்,
இதுவும் நம்ம ஓஇ தான் போடுறோம். ஸோ ஓஇக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் ப்ராடக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டு கொடுக்குறவங்களே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க எம்ஆர்பியிலேருந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் லெஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஓஇயே நம்ம வாங்கிக்கிறோம். நீங்கள் தாம்பரம் சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா தாம்பரம் சானிட்டோரியத்துலேயே பார்த்தீங்கன்னா மாருதியோட ஜென்யூன் பார்ட்ஸ் அவுட்லெட்டே இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அவங்க எம்ஆர்பியே போடுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஜென்யூன் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு லேபர் காஸ்ட் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது, வெளியில் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது. மாருதியோட ஜென்யூன் ஸ்பேர்ஸ் அவுட்லெட்டுன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய கிடைக்கும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் கேட்டாலும் அவங்க தருவாங்க உங்களுக்கு. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட வண்டி மாடலுக்கு ஏற்ற புக்கு அவங்க வச்சுருப்பாங்க. அதில் பார்ட் நம்பரை பார்த்து அவங்களுக்கு கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லா பார்ட்ஸும் நீங்களே போய் வாங்கி கூட நீங்கள் உங்களுக்கு நியர்பை தெரிஞ்ச ஒர்க் ஷாப் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் டைட் தான் யூஸ்வலாக வைக்கணும், ஃபுல் டைட் வைக்கக்கூடாது. ஸோ அது நார்மல் டைட் வச்சாச்சு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீசர்ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ பக்கத்து பில்டிங்கே இந்த லேத்து. ஸோ இவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட், நமக்கு தூரமும் தூக்கிட்டு போக தேவையில்ல, உடனே வேலை முடிஞ்சிடும். நமக்கு அப்படியே ஸ்பாட்டில் கழட்டி கொடுப்பாங்க. பக்கத்து ஷாப்பே தான், உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வேலையை. ஸோ இது அப்படியே ஸ்மூத்தாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணுறோம். ஒரு எம்எம் இல்லைனா 2 எம்எம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்மூத் பண்ணிவிடுவோம் நம்ம சாண்ட் பேப்பர் வச்சு. எப்போ தான் பிரேக் பிடிக்கும்போது ஸ்மூத்தாக இருக்கும், இல்லைனா பெடல் உதறும். அன்னீவனாக நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கீங்க. யூஸ்வலாக லேத்தில் பண்ணாங்கன்னா உதறுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேத்தில் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் சாண்ட் பேப்பரை போட்டு தேய்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக அது தேய்க்கணும். தேய்ச்சா தான் நீங்கள் பிரேக் பெடல் மிதிக்கும் போது ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ பிரேக் பேடோட ரேட் பார்த்திங்கன்னா 920 ப்ளஸ் லைட் 80 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஐக்யூன்ற பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐக்யூன்றது வந்து ஹூண்டாயோட ஜென்யூன் பார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க. ஸோ இது வந்து இன்டீரியர் லைட்டு, இதுக்கு வேறு மாதிரி இருக்கும். ப்ளக்இன் பண்ணுறது வந்து பின்னாடிக்கு மட்டும்தான் ப்ளக்இன். இது வந்து நம்ம உள்ள டூம் லைட் வந்து பார்த்திங்கன்னா கேபின் லைட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ பிரேக் பேட் போட்டுட்டு புதுசு எவ்வளோ பெருசு, எவ்வளோ அகலமாக பேடு இருக்குது பார்த்தீங்களா, பழசுக்கும் புதுசுக்கும். பழைய பேடு எவ்வளோன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பழசு எடுத்துகிட்டு புதுசு போட போகிறோம் அதில். ஸோ அந்த மூமெண்ட் இருக்கிறதுக்காக அந்த இடத்துலையும் க்ரீஸ் போடுவாங்க. அந்த பின்னு ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பிரேக் அடித்தோன்னா ரிட்டர்ன் போகிறதுக்கு. ஸோ அதில் வந்து நம்ம கண்டிப்பாக க்ரீஸ் போட்டிருப்பாங்க. அதில் எல்லா வண்டியிலையும் கண்டிப்பாக போடுவாங்க. அவ்வளோதான், நம்ம லெஃப்ட் சைடு வீல் முடிச்சிட்டோம். ஸோ இதே ப்ராசஸ் நம்ம ரைட் சைடு வீல்லையும் பண்ணணும். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வீலுக்கு ஸோ போல்ட்டில் எல்லாமே க்ரீஸ் தடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி பட்டுதுன்னா அதில் த்ரூ பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும், உங்களுக்கு ரஸ்ட் ஏறிச்சுன்னா அந்த போல்ட்டு கழட்ட கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதில் சுற்றி அந்த வீல் ஹப்பு எல்லா இடத்துலையும் க்ரீஸ் தடுவாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த டிஸ்க்கு பிளேட் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு நம்ம ரீசர்ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட், நீங்கள் வீல் பேரிங் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரிங் மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சுற்றியில் வச்சு அடிப்பாங்க. பழசை கழட்டுறதுக்கு பூஸ்ட் மாற்ற சுற்றியில் வச்சு அடிப்பாங்க. ஸோ நம்ம பக்கத்துலேயே லேத் இருக்கிறதுனால ரொம்ப நீட்டாக வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ் பண்ணி பழசை எடுத்துகிட்டு புதுசை பேக் பண்ணும்போது ஹைட்ராலிக்கில் ப்ரெஸ்ஸில் க்ளீனாக பண்ணுவாங்க. ஸோ பேரிங் மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு பேரிங் வாங்கிட்டு வர முடியும்னா வாங்கிட்டு வந்து கூட கொடுங்க. இல்லை அவங்களே வாங்கி உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ராடக்ட் தான் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாவே ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க.
ஸோ நம்ம க்ரீஸ் ஃபுல்லாக போல்ட்டில் வச்சாச்சு. இதுக்கப்புறம் வீல் போட வேண்டியது தான், மாட்ட வேண்டியது தான். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேபின் ஃபில்டர் தான் மாற்ற போகிறோம், ஏசி ஃபில்ட்ரு. இது கேபின் ஃபில்ட்ரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 10,000 கிலோமீட்டர் கூட ஓடல, எப்படி எலி கடிச்சு தின்றுருக்கு பாருங்கள் உள்ளே இருக்கிற ஃபில்ட்ரு பேப்பர் எல்லாமே. ஸோ பாருங்கள் ஃபுல்லாகவே எலியோட புழுக்க தான். ஸோ நீங்கள் வந்து இதை தான் நீங்கள் ஸ்மெல் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் எவ்ரி சர்வீஸ் பண்ணும்போது ஏர் ஃபில்டர் மறக்காமல் மாற்றுங்க. ஸோ இந்த காரில் நாங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த பிளாஸ்டிக் நெட்டை வந்து ஸ்டீல் நெட்டை போட்டு அடைச்சிட்டோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைப்பர், ஃப்ரண்ட் வைப்பருக்கு கீழே இருக்கிற க்ரில்லை கழட்டினீங்கன்னா, ஸோ அது ஒரு பெரிய ஹோல் ஒன்று இருக்கும், க்ரில் தான் இருக்கும், பிளாஸ்டிக் க்ரில். அது அழகாக எலி ரவுண்டாக கடித்து உள்ளே இறங்கி விளையாடிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து ஸ்டீல் நெட்டு வந்து நம்ம கொடுத்து அதை கவர் பண்ணிட்டோம். ஸோ கேபின் லைட்டில் நம்ம வந்து எல்இடி போட்டோம். ஸோ அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம வைப்பர் பிளேட் நம்ம கடைசியாக மாற்றுறோம். ஸோ வைப்பர் பிளேடும் நீங்கள் மழை டைம், இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம செப்டம்பரில் மாட்டுறோம், செப்டம்பர் எண்ட் ஆஃப் செப்டம்பரில் லாஸ்ட் இயரு. ஸோ நீங்கள் வந்து அதையும் போல் நீங்கள் எப்போவுமே வைப்பர் பிளேட் மழை காலம் ஆரம்பிக்கும் போது புது பிளேட் மாற்றுறது ரொம்ப நல்லது. விசிபிலிட்டியும் நல்லாயிருக்கும், கண்ணாடியும் ஸ்க்ராட்ச் ஆகாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.